நான் அங்க இருக்கேனா? I'm very happy to see you. அப்புறம் ஏண்டி எங்க ஆளுங்கிட்ட எது சீன் போட்டியா? எங்க என்கிட்ட போடு. உட்காரி. யாரு நீ? நீ யாருக்கிட்ட மோதுறன்னு தெரியுமா? ஏய், இவ என்ன உன் ஆளா? அவ புது ஸ்டூடெண்ட்ரா, அவளுக்கு எதுவும் தெரியாது. அவளை விட்டுரு. போய் வேலையா போடுறா கொய்யால. பிரச்சனை நம்ம 2 பேருக்கும். நடுவுல ஏன்டா அம்மா அப்பாவெல்லாம் இருக்கிறேன்? Stop it, I say. இத காலேஜ்னு நினைச்சீங்களா இல்ல மீன் மார்க்கெட் நினைச்சீங்களா? சார், முதல்ல பிரச்சனை வந்து ஆரம்பிச்சான். இல்ல சார், இவன் தான் அந்த பொண்ண. ஸ்டாப் இட், நிறுத்துங்க. நீ முதல்ல இருந்து இங்க தானே இருக்க? சொல்லு, இவங்க 2 பேர்ல முதல்ல பிரச்சனை ஆரம்பிச்சது யாரு? உன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லு. ஹேய் சார், உன்னை காலேஜ்ல இருந்து 1 வீக் சஸ்பெண்ட் பண்றேன். அது இல்ல சார். போ வெளியே. என்ன உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவன் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொன்ன, ரொம்ப நல்லவன் சொன்ன. அப்படி ஒரு பையனை ஒரு ஸ்கவுண்டலுக்காக இப்படி பலியாடாக்கிட்டியா? பதில் சொல்லு. என்னடி ஏன் அழுற? எனக்கு வேற வழி தெரியலடி. அந்த தினேஷ் நல்லவன் கிடையாது, அவன் ஒரு பொறுக்கி. ஒரு நாள் பார்ட்டியில நான் சொல்றத மட்டும் நீ கேட்கலன்னா அந்த வீடியோவை சிடியா மாத்தி ரிலீஸ் பண்ணிடுவேன் என்ன பிளாக்மெயில் பண்றான். நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்களை அவன் அடிமையாக்கி வச்சிருக்கான். அங்கிள் கிட்ட சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாம்ல. அவங்க அண்ணன் லோக்கல் எம்எல்ஏ, பெரிய தாதா, சின்ன கான்ஸ்டபிள் இருந்து பெரிய பொலிட்டிஷியன் வரைக்கும் அவனை பார்த்தாலே பயப்படுவாங்க. நீ எதுக்கும் பயப்படாத, அங்கிள் கிட்ட நான் பேசுறேன். ஓகே? என்ன யோசிக்கிறீங்க அங்கிள்? யோசிச்சு பார்த்தாலே எனக்கு வெக்கமா இருக்குமா? இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சா பிரின்சிபால் பொண்ணுக்கே இந்த நிலைமையான காலேஜோட மானமே போயிரும். அந்த தினேஷ் பொறுக்கின்னா அவங்க அண்ணா அவனை விட ரவுடியா இருக்காமா. இந்த விஷயத்தை போய் யாருகிட்ட சொல்லி உதவி கேட்க முடியும் சொல்லு? ஒரு சின்ன பிரச்சனையால தான் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லன்னு உயிரை மாச்சுக்கிறாங்க. சார், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்கும் சார். இவன் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும்னு நினைச்சா, ஆனா அவன் அந்த பிரச்சனையை தீர்த்துறான் சார். ஏண்டா, எங்க ஆளுங்க டிக்கெட் கேட்டா இல்லன்னு சொன்னியாமே? நீ இங்க புதுசா வந்த மேனேஜர், நான் அடையாறு ஜானி, லோக்கல்ரா. டிக்கெட்ல ஆன்லைன்ல புக் ஆயிடுச்சுங்க. நிறுத்துறா. பவர் ஸ்டார் சம்பந்தப்பட்ட எந்த ஃபங்க்ஷனையும் இந்த ஜங்ஷன்ல நான் தான் நடத்தணும். டிக்கெட்ஸ் மட்டும் இல்லனா மண்டை எகிரிடும். போய் டிக்கெட் எடுத்து வா. போ. ஹலோ, அப்படியா? எங்கடா? உடனே வரேன். டேய் வேணாடா, விட்டுடுறா. டேய், என்ன விடுறா?
இன்னைக்கு அவனா நானான்னு பாக்குறேன். டேய் அவன் நல்ல இல்லடா, அவன்கிட்ட வச்சுக்க வேணாம்டா. நமக்கு எதுக்குடா வம்பு? நமக்கு எதுக்கா? என்னடா பேசிக்கிட்டு இருக்க? யாரா அவரு? என் கடவுள்ரா. என்னாச்சு தம்பி, யார் நீங்க? நான் சொல்றேன்ன, இன்னைக்கு அண்ணனோட படம் இங்க ரிலீஸ் ஆகுது. அத நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு பார்த்தா அங்க ஒருத்தன் அண்ணனோட படத்தை சிடி போட்டு வித்துக்கிட்டு இருக்கானா. அவனுங்களை கொன்னு அந்த ரத்தத்துல அண்ணனுக்கு அபிஷேகம் பண்ணலாம்னு போறேன். இதுல ஏதாவது தப்பு இருக்கானா? சபாஷா தம்பி, ரசிகன் நீதான்டா. எதுக்கும் கவலைப்படாத. பவர் ஸ்டார் ரசிகன் நான் சொல்றேன். AK-47 டேஞ்சர் நானு. பவர் ஃபேனோட வச்சுக்கிட்டா பவர் பிளான்ட்டே வெடிச்ச மாதிரி தான். வா அவன ரெண்டுல ஒண்ணு பாத்துறலாம். அண்ணா வேணாண்ணே, உங்களுக்கு எதுக்கு நான் வீண் சிரமம்? நீ எதுவும் பேசாத, நாங்க எல்லாரும் வரோம். இது ஏன் மேல சத்தியம். ஏய் யாரா நீங்களா? டேய், ஒரு இடம் விடாம மூல முடுக்கு எல்லாம் தேடுங்கடா. சரிண்ணே. போங்க. புது படம் பார்க்கறதுல ரெண்டு வழி இருக்கு. ஒன்னு தியேட்டர்ல போய் பார்க்கறது, இன்னொன்னு திருட்டு டிவிடில பார்க்கறது. நாங்க முதல் வழியில போறோம், நீ ரெண்டாவது வழியை தேர்ந்தெடுத்திருக்க. ஒரு தடவை எங்க வழியில வந்து பாருடா. சினிமா ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே திருட்டு டிவிடி எப்படி வருதுன்னே தெரியல. இதெல்லாம் யார் பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப கோவமா இருந்தது. ஒரு படம் தயாரிக்க ப்ரொடியூசர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? பொண்டாட்டி தாலி வரைக்கும் விக்கிறாங்கடா. முடிஞ்சா தியேட்டர்ல போய் படம் பாரு. இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். இன்னொரு தடவை தப்பு பண்ணுன தொலைச்சிருவேன். எங்க பிடிக்கணுமோ அங்க பிடிச்சிட்டோம், எங்க புளியணுமோ அங்க புளிஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் மேனேஜரு டிக்கெட் கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, திருப்தியா இருக்கு. டேய் கொளுத்துங்கடா. ஓகேண்ணா. நீ ரொம்ப உயர்வானவன். நான் உன்னை வெறுத்தாலும் நீ எங்க மானத்தை மட்டும் இல்ல, உயிரையே காப்பாத்திட்ட. எனக்கு உன்ன மாதிரி ஒரு புள்ள இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். I'm so sorry விக்ராந்த். இட்ஸ் ஓகே சார். ஸ்டூடெண்ட்னா காலேஜ் முடிஞ்சதும் டிசி வாங்கிட்டு போறவன்ல சார். சேர்ந்து இருக்கிற வரைக்கும் டேக் கேர்னு ஆதரவு கொடுக்குறவன். வி ஆர் ஆல் ஃபேமிலி சார். ஹலோ, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, என்னால காலேஜ்ல இருந்து சஸ்பெண்ட் ஆன உங்களுக்கு சாரி சொல்லணுமா இல்ல என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணி அவளை சேவ் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமான்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க, நீங்க இப்படி சிரிச்சிட்டு இருந்தாலே போதும். அப்பா, அந்த சிரிப்பை மட்டும் நீ வச்சுக்கோ. ஆனா எனக்கு மட்டும் பார்ட்டி வேணும். சரி, கிராண்ட் பார்ட்டி நான் கொடுக்குறேன். கடைசியில பில்லு என்ன கட்டிட்டு சொல்ல போற? உனக்கு அந்த பயமே தேவையில்ல. ஏன்னா இவளோட கசின் என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன். ப்ளீஸ் நீங்களும் வரணும். ஆ ஆ